ஹாய் ஷர்லினா, ஹாப்பி பர்த்டே. ஸோ இன்றைக்கி வந்து காலையிலேருந்து உட்காந்து ஒரு லிரிக்ஸில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு சாங் இதை நான் உங்களுக்கு உங்களுடைய பர்த்டேயில் நான் வந்து டெடிகேட் பண்ணுறேன். ஹாப்பி பர்த்டே, உங்களுடைய பெஸ்ட் பர்த்டேவாக இது இருக்கட்டும். இந்த லிரிக்ஸ் அண்ட் இந்த சாங் வந்து ப்ராடிகல் சன் அந்த ஸ்டோரியிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி எழுதுனது. நீங்கள் அந்த ஸ்டோரி பற்றி அதிகமாக பேசியிருக்கீங்க, நான் கவனிச்சிருக்கேன். அது இல்லாமல் இந்த லிரிக்ஸ் வந்து உங்களோடு கூட பயணம் பண்ணுறதுலேருந்து ஒரு ஆவிக்குரிய தகப்பன், ஆவிக்குரிய சன், ஸோ இதிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி எழுதப்பட்டதான ஒரு சாங். இது உங்களுக்கு டச்சாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். லிரிக்ஸ்னால் அந்த மாதிரி ஒரு லிரிக்ஸ் இருக்கும். ஸோ இதை நான் எப்படி டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னா, பழைய காலங்களில் வந்து ராஜாக்களுக்கு வந்து ராஜாக்களுடைய விசேஷித்த நாளில் எப்படி புலவர்கள் வந்து பாடுவாங்களோ, வாழ்த்தி பாடுவாங்களோ, அப்படிப்பட்ட ஒரு வீடியோவாக இதை நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வீடியோவாக இருக்கட்டும் இந்த வீடியோ. ஸோ உங்களை நான் ஒரு ராஜாவை கன்சிடர் பண்ணுறேன். ஏன்னா டேடி நம்மளை வந்து ஒரு ப்ரீஸ்டாக, ஒரு கிங்காக வந்து நம்ம ஏற்படுத்தியிருக்கிறாரு, ஒரு சன்னாக ஏற்படுத்தியிருக்கிறாரு. ஸோ அவர் உங்களை எப்படியெல்லாம் பார்க்குறாரோ, ஸோ அவ்விதமாகவே நான் உங்களுக்கு பார்க்குறேன். உங்களை நான் ஒரு கிங்காக நான் பார்க்குறேன். ஸோ இந்த சாங் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். கேளுங்க. காட் பிளஸ் யூ. ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே. அனைத்திரே என் வெட்கத்தில் அனைத்திரே, என் தோல்வியில் அனைத்திரே, நான் ஒரு குலைந்த போது அனைத்திரே, என் வெட்கத்தில் அனைத்திரே, என் தோல்வியில் அனைத்திரே, நான் ஒரு குலைந்த போது என்னை அனைத்து புத்தங்களால் அனைத்து திரும்ப செய்தீரே, என்னை அனைத்து புத்தங்களால் அனைத்து திரும்ப செய்தீரே தகப்பனே. திரும்ப செய்தீரே தகப்பனே, தகப்பனே.